பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிரியமானவர்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இன்றைக்கு மனுஷர்கள் நினைக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாத்தியம் உண்டு, நான் நினைத்ததை சாப்பிட முடியும் என்றெல்லாம் எண்ணலாம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிற காரியங்களை சற்று யோசிக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால், நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு, இந்த பூமியிலே அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தையானது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்விலே சம்பாத்தியங்கள், ஆகாரங்கள், இவைகளெல்லாம் அன்றாட காரியங்களுக்கு போதும் என்று சொல்லி நினைத்து கொண்டு நாட்களை கடத்தி போகிறான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும்படியாய் அவர் உபவாசித்து ஜெபித்து முடித்த பொழுது, அவர் பசியாய் இருந்த பொழுது, பிசாசானவன் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்து கொள் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் தேவனோ அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் படைப்புகள், இவைகள் எல்லாம் என் பிதாவினால் உண்டானது, அவருடைய வார்த்தையினாலே உண்டானது. ஆனால் நான் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறதினாலே அனுதினமும் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தேவன் சத்துருவிடத்திலே, பிசாசனிடத்திலே இப்படி அவர் பேசுகிறார். உங்கள் வாழ்விலே நீங்கள் கடந்து வருகிற சோதனைகளும், பாடுகளும், உபத்திரவங்களும், பிசாசின் மூலியமாய் கடந்து வருகிற போராட்டங்களும், இந்த உலகத்தோடு முடியக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அவைகளை கை கொண்டு அவைகளை பின்பற்றி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிழைக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். நாம் நினைக்கிறோம், ஆகாரத்தினால் மாத்திரம் நாம் வாழ்ந்துவிட முடியும் என்று சொல்லி. அதை காட்டில மேலானது தேவனுடைய வார்த்தையானது. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அந்த ஜீவ அப்பத்தை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, அந்த ஜீவ அப்பம் நமக்குள் வாசம் பண்ணுகிற பொழுது, அந்த வார்த்தையை நாம் நேசித்து அனுதினமும் அவைகளை தியானித்து கடைபிடிக்கிற பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் பிழைக்கக்கூடியவர்களாக இருப்போம். தேவன் நம்மை பிழைப்பூட்டி நடத்துவார். இந்த நாளிலே பிசாசுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நில்லுங்கள். துஷ்ட மனுஷர்களோட உங்களுடைய வாக்குவாதங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதிருங்கள். அவர்களுடைய எண்ணங்களும் கிரியைகளும் பிசாசுனுடைய சிந்தனைகளும் பிசாசுனுடைய கிரியைகளுமாகவே இருக்கும். ஆகவே நீங்கள் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவரே உங்களை உயர்த்துவார், உங்களை பிழைப்பூட்டுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.